ஐயப்பரே மாளிகைப்புறத்தான். ஆமா, முருகனுக்கு மாலை போட்டா வள்ளி தெய்வானங்க, ஐயப்பனுக்கு மாலை போட்டா மஞ்சமா தாங்க, முருகனுக்கு போட்டா ரெண்ட தேடுவோம். ஆக மொத்தம் வெறுத்தப்பாடு இல்ல கிடையாதுல்ல. ஆமா, சந்தோஷமா இருக்கு. அதான் சொல்லிருக்கேன், இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால, இந்த உடுக்கார் கெட்டதும் பெண்ணால, நம்ம தாளக்கார கெட்டதும் பெண்ணால. அந்த இருக்கார் பத்தியா, சரி, கண்ண உருட்டிக்கிட்டு அவர் கெட்டதும் பெண்ணால. இந்த குடத்துக்காரனும் இந்த கட்டக்காரனும் கெட போறதும் சிறுத்தச்சுக்கும் சிறுவண்ட சிக்காதடி பிளாக் பண்ணி போட்டு போயிட்டே இருப்போம். எப்படி மர்மோனா பாக்கெட்டான போறோம். அவன் சொல்லுவா 2 நாள் இருந்து பாப்பா, ஒழுங்கா இருந்தா ஹஸ்பண்ட் இல்லனா சஸ்பெண்ட்னு பேர் வையா. நம்ம அப்படி கிடையாது. த்ரிஷாலனா திவ்யா, திவ்யாலனா அம்மா முடி நரச்சு பேருமியா, டை அடிச்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் விட மாட்டான், வேற வழி கிடையாது. சரி, சந்தோஷமா இருக்கட்டும். அல்வா கொடுப்பான் அத்தைக்கு. அப்ப பார்த்தார், நாகராஜன் நாகக்கணி ஆண்டவனை எண்ணி ஒரு வருடமா தவம் இருந்தார். உடையவனை காணல. அந்த உடையவனை காணலையா. மீண்டும் பிள்ளை இல்லாமல் 2 வருடம் தவம் இருந்தா ஈஸ்வரனை காணல. ஒரே ஒரு குழந்தைக்காக 2 வருடம் தவம் இருந்தா பிள்ளையே இல்லை, பகவானும் இல்லை. 3-4 வருடம் ஆச்சு, நாதனை காணல. அந்த நாதனையும் காணலையே. 5-6 வருஷம் ஆச்சு, ஆண்டவனை காணல. ஆண்டவன் வந்தாரா? 7-8 வருடம் ஆச்சு, ஏகாம்பரத்தையே காணவில்லை. எங்க இருக்காரு? எங்க கைலாசத்துல இருக்காரு. நம்மளோட தவத்துக்கு மனம் இறங்கி வரல. ஆனா போகும் பொழுது ஒரு கல்லா இருந்தாலும் கடவுளேன்னு நினைச்சு கும்பிடுவாளாம். கல்லா இருந்தாலும் கடவுளேன்னு சொல்லி கால்ல விடுதா. கோயில் கண்ட இடத்தை கும்பிட்டு பார்க்க அவளுக்கு ஒரு பிள்ளை. இப்படியே 1 வருடம் 2 வருடம் இல்லையா, 12 வருடமாக 12 வருடமாக ஒரே ஒரு பிள்ளைக்காக, அதாவது நாகராஜன் நாகக்கணி ஆண்டவனை நீ தவம் இருக்க. என்ன தவம் இருக்குது இந்த இடத்துல வந்து தவம் இருக்க முடியுமா? இவங்க வந்து அப்படி இப்படி பேசுவாங்களா? அங்கேயும் தவம் இருக்க முடியாது, அங்கேயும் தவம் இருக்க முடியாது, அங்கேயும் தவம் இருக்க முடியாது. ஏன்னா கூட்டத்துல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அது எப்ப தெரியுமா நான் கண்டுபிடிச்சேன்? எப்போ? போன வாரம் பேருந்துமே ராமநாதபுரம் பக்கம் ஏர்வாடி. அந்த ஊரு பேரு அதுதான், அழகான பேர் ஏர்வாடி. கண்டக்டர் நல்லா கூப்பிடுறாரு, ஏர்வாடி 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 அழகா கூப்பிடுறாரு பாத்துக்கோ. அந்த ஏர்வாடிக்கு பேருந்து பச விட்டு இறக்கி விட்டாங்க. அவர் கூப்பிடுதாரோ இல்லையோ, நம்ம கூப்பிட்டுக்கிட்டோம். ஏர்வாடிக்கு பேருந்து பாத்துக்கோ. அது கோயில் என்ன கோயில்? முத்தாரம்மன் கோயில். முத்தாரம்மன் கோயில். இல்ல சாமான் சட்டெல்லாம் கோயில்ல 5 மணிக்கே போய் சேர்ந்தாச்சு பாத்து. சரி, சாமான் சட்டெல்லாம் கோயில வச்சுட்டு கோயில விட்டு வெளியே வரேன். அதுக்குள்ள மைக்க பிடிச்சிட்டு ஒரு 80 வயசு தாத்தா, அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் குத்து விளக்கு பூஜை நடைபெறுவதால் பெண்கள் அனைவரும் வாங்கினாங்க. பரபரன்னு பாக்காங்கயா. இங்க சத்தியம்மன் கோயில் இல்ல, அங்க முத்தாரம்மன் கோயில், அங்க அந்த ஏர்வாடியில. நான் குத்து விளக்கு பூஜை நடக்க போகுது, பெண்கள் வருவாங்கன்னு நினைச்சியோ? அம்மா மஞ்சமாதா கொஞ்ச நேரம் இருந்து கண் குளிர பாப்போமே. ஏன்னா குத்து விளக்கு பூஜையில பங்கேற்றோம்னு சொன்னா மாலை வர இல்லாதவங்களுக்கு உடனே கல்யாணம், எது இல்லாம வேண்டி போறியோ நடக்கும். ஆமா, குழந்தை வர இல்லாதவங்களுக்கு உடனே குழந்தை கிடைக்கும். இது ஐதீகம் பாத்துக்கோ. அப்ப இந்த அக்கா மாதிரி இந்த பெண்கள் மாதிரி எல்லாம் இருக்கட்டும், இவங்க கூட நம்ம உட்கார்ந்தோம்னு சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கிடைக்கும்னு சொல்லி அருள் வேற ஒண்ணும் இல்ல, 1/2 கிலோ 1 கிலோ கிடைக்கும்னு சொல்லி போய் சேர்ந்துட்டேன். கோயில் கருவறையில இருந்து மெயின் ரோட் வர ஒரு 3500 பொம்பளையில இம்பாம்பரி குத்தோல வச்சு வட்டச்சம்பளம் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. அதான் போதுமே. நம்ம ஒரு தூண்ல ஓரமா லைப்பா சாஞ்சிருந்தோம் பாத்துக்கோ. கடைசியில அந்த குத்துவிளக்கு பூஜை ஆரம்பிச்சு நல்லபடியா போச்சுதா. குத்துவிளக்கு பூஜையில தீய கொளுத்தோம், தீய பொருத்தி வைப்பாங்க பாரு அந்த குத்துவிளக்குல. ஆமா, அப்போது ஒரு மந்திரம் சொல்லுவா பாத்துக்கோ. குத்துவிளக்கு பூஜையில. ஆமா, குத்துவிளக்கு பூஜையில என்ன மந்திரம்? அந்த மந்திரத்தை கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி செயின பாரு. அது என் பக்கா அந்த கை இங்க இருக்கு, கண்ணு மட்டும் அங்க போது பாத்துக்கோ. அடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லு. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. கனகா போட்டிருக்க கம்மல பாரு. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. கீழ் வீட்டுக்காரையும் மேல வீட்டுக்காரையும் பாக்காம பாரு. அவளைய பாக்கா ஏத்தா, அதாவது கை மட்டும் தான் ரோபோ மாதிரி அழைச்சது. ஏன்னா மைக் 2 வத்துக்கிட்ட தான் இருக்கும். ஆமா, முத ஒரு மைக்கு கடைசில ஒரு மைக்கு தான். அவ என்ன சொல்லுதான்லாம் கேட்க மாட்டா, சும்மா கூட்டத்தோட கோவிந்தா கூட்டத்தோட ஒரு அண்ணாமலை போட்டு அப்பதான் பேசுவா பாரு. ஏட்டி மூக்காய் மர்மவள ராக்காய் சொல்லுக்கா. மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி பாரு செயினை திருப்பிட்டாட்டி. இந்த கோயில் கொடைக்கு பட்டு எடுத்திருக்கலாம், பட்டு. இதுல குரூப் சேலை வேறையாம் பாரு. பட்டு எடுத்திருக்கா, சும்மா இருக்க மாட்டான். ஒரு 3 தெருவுல சுத்தி 4வது தெருவுல என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கா. நான் என்ன சொன்னேன்? அவ கலருக்கு நல்லாவே இல்ல. நல்லாவே இல்ல, இதான் கொடுத்து வச்ச புண்ணியம் அப்படின்னு பேசுவான் அந்த கூட்டத்துல. அதனால கூட்டத்துல இருந்து தவம் இருக்கவே கூடாது. தவம் பூரா கலஞ்சிரும் பாத்துக்கோ. அதனாலதான் இப்ப ஐயப்பங்களுக்கு மாலை போட்டாலும் பாதி பேர் கோயிலே தான் இருப்பாங்களாம். அது அப்ப இருந்திருக்காங்க. கண்ணியம் கட்டுப்பாடு பெண்களையே பார்க்காம கோயிலே குளித்து அப்படி இருந்திருக்காங்க. பூட்டிடுவாரு. என்ன ஒண்ணு பூட்டுனா இன்னொன்னு இருக்குல்ல, இருப்பா. அப்ப பார்த்தார் நாகராஜன் நாகக்கண்ணியும் 12 வருடமாக தவம் இருந்து 12 வருடமாக தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் தவம் இருந்து பகவான் வரவில்லை என்று எப்படி புலம்புகிறார்கள்? எப்படி அம்மா இருவேர்களும் வருத்தப்படுகிறார்கள்? ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, நாடியால் செய்யும் தவத்தை பாரு. சம்போ சங்கரா, நாடியால் செய்யும் தவத்தை பாரு. சம்போ சங்கரா.
சொல்லு படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா இறையல்லக்கும் ஈஸ்வரனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா இறையலக்கும் ஈஸ்வரனே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே இந்த பக்தன் செய்யும் தவமுக்கு தெரியவில்லையா தெரியவில்லையா தெரியலையோ தெரியலையோ இறையலுக்கும் ஈஸ்வரனை இந்த ஏழை செய்யும் தவமுக்கு தெரியவில்லையா என்று அழுது புலம்பி நாகராஜர் நகக்கண்ணியும் ஆண்டவன் என்னிதவும் இருக்க ஆமம்மா இவர்கள் இருபேரும் நாகலோக பட்டணத்திலே 12 வருடமாக தவம் இருந்து வருகிறார்கள் 12 வருட காலமாக தவம் இருந்து அவர்கள் அப்படி அங்கு தவம் இருக்க சரி. ஆதிவெள்ளி என்னும் கைலாச பர்வதத்திலே ஆமம்மா பார்வதிக்கும் பகவானுக்கும் ஒரே ஒரு பிரச்சனை. கைலாசத்துல அப்ப பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா வீடான வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் கண்டிப்பா பிரச்சனை வரணும். ஆமா, இன்பம் இருந்தாதான் தாய் துன்பத்தோட அருமை தெரியும். இன்பம் இருந்தாதான் துன்பத்தோட அருமை தெரியும். இன்பம் இருந்தாதான் இன்பத்தோட அருமை தெரியும். வெயிலுக்குள்ள போய் நின்னாதான் எனலோட அருமை தெரியும். கொடைக்குள்ள இருந்தாதான் அந்த மலையோட அருமை தெரியும். நான் வாயில வரது பூர்வ வசனம் தானே. ஆமா, சரி. அதை போல நீங்க நம்பலனாலும் அதுதான் தாய் நெசம். நெசம். ஒரே சண்டையா போட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா டைவர்ஸ்ல பேர் மாத்துக்கும். முடிஞ்சிரும். ஒரே சந்தோஷமா இருந்தோம்னு சொன்னா போர் அடிச்சு போகும். போர் அடிச்சிரும். அதனால இன்பமும் இருக்கணும், துன்பமும் இருக்கணும். கஷ்டமும் இருக்கணும், நஷ்டமும் இருக்கணும். ஆமா, இனிப்ப சாப்பிட்டாதான் உரப்போட அருமை தெரியும். உரப்ப சாப்பிட்டாதான் இனிப்போட அருமை தெரியும். வேறுபடுத்துக்கவா? சரி, சந்தோஷமா வச்சுக்கோங்களேன். அவன் பார்த்தா பார்வதி. சரி. என்ன பிரச்சனைனா, ஆமாமா, ஆண்டவா பகவானே, பகவானே, இந்த பூலோகத்துக்கு தினந்தோறும் படி இழக்க போறீங்க இல்லையா? 2 கப்பல் கவுந்துக்குமா உனக்கு? 2 கப்பலா 3 கப்பலா? இப்படி இருக்காயா? கப்பல் கவுந்து போச்சான். நாளைக்கு ஸ்கூலு. அந்த டைட்டானிக் கப்பல் ஒரு 3 கப்பல் வாங்கி விட்டுருக்கா அவளுக்கு மர்மவா? கப்பல் கவுந்து போச்சு போல. கப்பல் கவரட்டும். சரி, எப்பவுமே இப்படி பாத்துட்டு இருக்க முடியுமா? ஓ, அதனால இப்படி உட்கார்ந்திருக்காங்க. கொஞ்சம் கழிச்சு வலிக்கும். சரி, சந்தோஷமா இருக்கட்டும் தான். நல்லா இருக்கட்டும். சரி, ஆண்டவா, ஆண்டவனே பகவானே, படி இழக்க போகும் பொழுது சரி, அந்த பாரில் உள்ள படியிழப்ப பார்வதி நாம் பார்க்கணும். இந்த உலகில் உள்ள படியிழப்பை உத்தமியால் பார்க்க வேண்டும். நாட்டில் உள்ள படியிழப்பை நாயகி நாம் பார்க்க வேண்டும். நாயகியால் பார்க்க வேண்டும். என்னையும் அழைத்து செல்லுங்களே, நானும் இன்னைக்கு உங்க கூட வாரேன்னு கேக்குறேன். வாரேன் என்று சொல்லும் போது பார்வதி, இந்த கைலாசம்னு சொன்னா சரி, ஒண்ணு சிவன் இருக்கணும், இல்லன்னா சக்தி இருக்கணும். ஒண்ணு சட்டி இருக்கணும், இல்ல சிவன் இருக்கணும். சக்தியா? சக்தி. சரி, நான் தானே படி இழக்க போறேன். அப்போ நீ இருந்தா தான் கைலாசம் வெளிச்சமா இருக்கும். ஆமா, ஒண்ணு இல்லை ஆண்டவா, நான் உங்களோட வருவேன். இந்த பிடிவாதம் பிடிக்கணும்னா சரி, பார்வதிக்கு சொல்லவே வேண்டாம். அதான் பார்வதி நிமிஷத்துல பிறந்த பெண்களுக்கும் இப்பவும் பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு. மாய கண்ணனோட தங்கச்சி பத்தியா? இந்த வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா? பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பாத்துக்கோ, என்ன எந்த பொருள் வேணும்னாலும் சரி, பச்சை மட்டை காய வச்சுட்டு முதுகுல 2 போட்டு வச்சுக்கோ. வேண்டாம் வேண்டாம், அந்த பொருள் வேண்டாம் வேண்டாம்னு வரும். அப்படி இருக்கும். பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கு. நீங்க வேணும்னா வீட்ல போய் யூஸ் பண்ணி பாருங்க. எல்லாரும் ஹஸ்பண்ட் கேட்டாலும் நீங்க பச்சை மட்டை காய வச்சுக்கோங்க, மனைவி கேட்டாலும் நீங்க பச்சை மட்டை காய வச்சுக்கோங்க. பிள்ளைகள் தான் முக்காவாசி. பிள்ளைகள் சொன்னா கேக்கும் தாய். ஆமா. அப்ப பார்த்தார். சரி, பார்வதி அம்மா கேட்ட உடனே பகவான் சொல்லுகிறார், பார்வதி நீயோ பெண்ணா பிறந்தவா, உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டமா. இந்த நேரம் பாரு ஓலப்பாயில மழை பெஞ்ச மாதிரி ஜல ஜல ஜலன்னு பேசி. பூலோகத்துல எல்லா மக்களையும் நான் ஒண்ணு போல படைக்கல. கிடையவே கிடையாது. பூன் குருடு நொண்டி சப்பானி வலியவர் எளியவர் இருக்கவே இல்லாதவன், பணக்காரன் ஏழை, பிள்ளை இருக்கவன் பிள்ளை இல்லாதவன், இட்லி தோசை வடை பூரி சட்னி சாம்பார் இடியா போம் அப்படி இருக்கும். சரி, சந்தோஷம். இப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிறேன். நீ என் கூட வந்தேன்னு சொன்னா, இவன் ஏன் குருடா இருக்கான், அவனுக்கு கண்ணு கொடுத்தா என்ன? இவன் ஏன் பிள்ளை இல்லாம இருக்கா, அவனுக்கு பிள்ளையை கொடுத்தா என்னன்னு கேட்பேன். சரி, கண்டிப்பா கேட்பேன். அப்படி நீ கேட்கும் பொழுது உனக்கு பதில சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு படி இழப்ப நான் மறந்துடுவேன். என்னோட படி இழப்ப மறந்துடுவேன். அதனால நீ கைலாசத்துல இரு. ஆண்டவா, ஆண்டவா, நான் பேசுறது தானே உங்களுக்கு பிரச்சனை. என் வாயவே திறக்க மாட்டேன். என்ன பூலோகத்துக்கு அழைத்து செல்லுங்கள். பார்வதி, பார்வதி, மாய கண்ணனோட தங்க
சொன்னா கேட்கவா போற? அதனால உன் வாயை திறக்க கூடாது. நீ படி இழக்க வா, நம்ம 2 பேரும் போவோம் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதி தேவி அழைத்துக் கொண்டு படி இழக்க வேணும் என்று எப்படி வருகிறார்? What is this place? எப்படி வருகின்றார்? கைலாசம் தான் கடந்து கருணை சங்கிலி பாலம் விட்டு மெய்ப்பாலம் நேருக்கெல்லாம் ஒரு சுனையா இருட்டு நாட்டு கடலு விட்டு ஏக போக பட்டணமா போசராச நாடு விட்டு புகழ் வேறிய பட்டணமா எப்படி இழக்க வேணும் என்று பவுசூடனே சொல்லி பகவானும் பார்வதியும் ரதத்தில் ஏறி பூலக சீமையிலே படி இழக்க வருகிறார்கள். பூலகத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் அப்படி வரும் பொழுது பார்வதி அம்மா சும்மா இல்ல. என்ன செய்யுங்க? ஆண்டவா ரதத்தை நிறுத்துங்கள். ஸ்டாப் ப்ளீஸ். ஏ பார்வதி உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? ஆண்டவா என்ன நீங்க சொன்னீங்க தான், உன் வாயவே திறக்காத அமைதி காத்து வர வேண்டும். நானும் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா அங்க ஒரு அதிசயம் நடக்கிறது. என்னது? அதாவது அங்க ஒரு அறியாத சிறுவன் தெரியாத வேலை பார்க்கறான். அறியாத சிறுவன் தெரியாத வேலைன்னு சொன்னா என்ன வேலை பார்க்கறான்? அதாவது சின்ன பையன் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு வரான். ஐயா ஆட்டுக்குட்டி மேய்க்கிறது உலக வழக்கம். ஆட்டுக்குட்டிக்கு கொலபரிக்கான். கொலபரிக்கிறது எல்லாரும் பண்ணக்கூடிய வர்க் தானே. அது மாதிரி ஆனா கொலபரிக்கும் போது என்ன செய்யறான்? முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டுகிறான். ஐயா அதான் நம்ம கூட்டாளி. முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டுறான். ஏன் அப்படி வெட்டுகிறாம்னா? அப்படி வெட்டுறாம்னு சொன்னா என்னதாயி? என்ன அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டாம்னு சொன்னா முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டுகிறான். பாதி வெயிட் பாதி. அப்ப சீக்கிரம் முடிஞ்சு விழுந்துரும். கொப்பு நம்ம கைக்கு வந்துரும். அவன் விழுவான்னு அவனுக்கு தெரியல. அது ரெண்டாவது தாய். கொப்பு வந்து சேரதா இல்லையா? ஏன்னா கெட்டு போறவனுக்கு 8 புத்தி உண்டா. பரவாயில்லையா? கெட்டு போறவனுக்கு 8 புத்தி வேலை செய்யுமா? இருக்கு. சரி. அப்ப அந்த சிறுவனோ முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டும் போது கொப்பு முறிஞ்சு கீழே விழ போறான். ஆண்டவா அந்த சிறுவனோ கீழே விழ போறான். நீங்க தான் ஆண்டவா போய் காப்பாத்தணும். நீங்களே உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும். ஏ பார்வதி அவரவர் விதி. விதி போற போக்குல தான் மதி போகும். அவனுக்கு விதி அவ்வளவுதான் எழுதி இருக்கு. நீ வா நம்ம படி இழக்க போகலாம். ஆண்டவா பகவானே தென்னாட்டுடைய சிவனே போச்சு, எந்நாட்டவருக்கு இறைவா போச்சு. சொல்லுமா பார்வதி. ஆண்டவா அவனை காப்பாத்த வேண்டும் சுவாமி. சரி பார்வதி நீ சொன்னபடிக்கு அந்த பிள்ளையை காப்பாத்துவோம். அவன் இப்ப கொப்பு மறைச்சு கீழே விழும்போது அம்மா அப்படின்னு விழுந்தாமன்னா சக்தி நீ போய் காப்பாத்து. ஆமா அப்பா என்று சொல்லி கதறிக்கொண்டே கீழே விழுந்தாம்னு சொன்னா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் காப்பாத்துகிறார். இப்படின்னு இங்க பகவானும் பார்வதியும் பேசிக் கொண்டிருக்க அந்த சிறுவனும் கொப்பு முறிந்து கீழே விழ போறான். அவன் அம்மா என்றும் சொல்லவில்லையே அப்பா என்றும் சொல்லவில்லையே அப்பான்னு சொல்லல. என்ன சொன்னா? செத்தேன் என்று அவன் சொன்னானே செத்தேன் என்று சொன்னானே பாவி செத்து தானே போனானே அவன் சொன்னானே பாவி கீழே விழுந்துட்டான். கொப்பு முறிஞ்சு விழும்போது அம்மான்னு சொல்லி விழுந்தானா? அம்மான்னு சொல்லி இருந்தா தாய் பார்வதி காப்பாத்திருப்பாள் அல்லவா? அப்பான்னு விழுந்தானா? அப்பான்னு சொல்லி விழுந்திருந்தா ஆண்டவனாகப்பட்ட சிவனே வந்து காப்பாத்தி இருப்பாரு. கொழுந்தியானாச்சும் சொன்னாயா? அதுவும் சொல்லல. செத்தேம்னு சொல்லி விழுந்தான். செத்தே போயிட்டாயா. அதான் சொல்லுவாங்க பெரியவங்க. என்ன வாக்கு சனியம் போக்கலன்னு சொல்லுவாங்க. அவரவர் வாயில என்ன வார்த்தை வருகிறதோ அதுதான் நடக்குமா. வீட்டை விட்டு வெளியே வரும்போது போயிட்டு வாரம்னு சொன்னா போனவன் வீடு திரும்புவான். போறேன்னு சொல்லிட்டு போவான். போறேன் போ வயதுகிட்டே இருக்க போறேன்னா போற மணல்லார்ல போய் விழுந்துரும். இப்பவும் கீழே ஒரு கல்லு தட்டுனாலும் முள்ளு குத்துனாலும் எம்மா ஏ சக்தி ஏ தாய் சக்தி எப்பா முருகா ஏ முருகா எப்பா ஏ பிள்ளையாரப்பா ஏ வள்ளி ஏ தெய்வானே ஏ மஞ்சமாதா அப்படின்னு சொன்னா கட்டுனத்தலும் துறப்பே விழும். ஏ பூர்ணகலை ஏ புஷ்பகலை. இவன் கால்ல கல்லு தட்டும் போது என்ன சொல்லுறான்? பூரா லேடிஸ் நேமா தான் வருது. அவன் ஐயா நேமே வர மாட்டேங்குது. சந்திரா கூப்பிடுவீங்களா? நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? ஏ சனியம் பிடிச்ச கல்லு ஏன் கால்லே வந்து தட்டுது அப்படிம்போம். சனியம் பிடிச்ச கல்லுன்னு சொன்னா என்ன வேலை பார்க்கும் தெரியுமா? சனீஸ்வரனை கூப்பிடுதோம். சனீஸ்வரன் என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வான்? அந்த கல்லு தட்ட 2 கீரல போட்டு 4 தையல போட்டுக்கிட்டு தான் சனீஸ்வரன் தூர விடுவான். அதனால வாயில என்ன வருது?
அம்மான்னு வரணும் அப்பான்னு வரணும். ஆமா, இல்லனா தாய் சக்தின்னு வரணும். அத போல அந்த சிறுவன் செத்தேம்னு விழுந்தான், செத்தே போயிட்டான். வறுத்து எடுத்துருவாங்களா? அதையும் தாண்டி பகவானும் பார்வதியும் மீண்டும் ரதத்தில் ஏறி ஆமம்மா படி இலக்க வர பொழுது பார்வதி அம்மா மீண்டும் ஆண்டவனை அழைக்கிறார். ஆண்டவா என்ன ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளோ, ஆதிசக்தி வார்த்தை கேளோ, நாகம் செய்யும் தவத்தை போல நாயகியால் கண்டதில்லை, நாகம் செய்யும் தவத்தை போல நாயகி நான் கண்டதில்லை, பாம்பு செய்யும் அந்த தவத்தை போலே தவத்தை போலே பார்வதி நான் உலகில் கண்டதில்லை, பாம்பு செய்யும் தவத்தை போலே தவத்தை போல பார்வதியே சாமி கண்டதில்லை. ஆண்டவா ரதத்தை நிறுத்துங்கள். பார்வதி வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம்? பார்வதி உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கூட்டிட்டு வந்தேன், வாயை திறக்காதன்னு. ஆமா சுவாமி. ஆண்டவா நீங்க சொன்னீங்க தான். சரி. அங்க இன்னொரு அதிசயம் நடக்கு பாருங்க. ரெண்டு பாம்பு தவந்து கொண்டு இருக்கிறது. அந்த நாகம் செய்யும் தவத்தை போல நாயகி இந்த உலகத்தில் கண்டதில்லை, நாயகியால் கண்டதில்லை, பாம்பு செய்யும் தவத்தில போல பார் உலகத்திலே கண்டதில்லை. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானே, என்ன இது நாள் வரைக்கும் உங்களை நோக்கி எத்தனையோ மனிதர்கள் அரகரா சிவசிவா அரகரா சிவசிவான்னு தவம் இருப்பதை பார்த்திருக்கிறேன். எத்தனையோ முனிவர்களும் தவம் இருப்பதை பார்த்திருக்கிறேன். நானும் முதலா இந்த பாம்பு தவறு இன்னைக்கு தான் பாக்கேன். முதலா பாக்குறேன். ஏன்னா பாம்பு எங்கேயுமே தவறு இருந்தது. பாம்பு எங்கேயாச்சும் தவம் இருக்கு. அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி நாகம் தவம் இருக்கிறது. பார்வதி அத பாம்புன்னு சொல்லாத. அவங்க யாருன்னு கேட்டேன்னா அவங்க நாகலோக பட்டணத்துல குழந்தைகளோட சொல்லி அவ்வளவு வருஷமா தவம் இருக்குங்க. சரி, நம்ம அம்மாவுக்கு காப்பு கட்டிட்டு விரதத்தை கட்டியோ, விரதம்னா விரதம் பச்சை தண்ணி பல்லுல படல இருக்கவங்களுக்குலாம் இருக்கு. மதியம் நல்லா ஒரு குத்து அன்னதானத்தை சாப்பிட்டு இப்ப 4 சப்பாத்தி நல்லா பண்ணிட்டு சரி கோயில வந்து உட்காந்து அந்த சீட்டுக்கு அதுக்கும் குளிர்ந்த காத்துக்கு அதுக்கும் இல்ல உட்காந்துருக்காவல சேருக்கு அதுக்கும் நீ பாடுறது வேற ராராட்டு மாதிரி. ஆரியங்க பாடம் இப்ப கல்ல வரைக்கிறியோ? எங்க அம்மா மாதிரி எரிய மாட்டேன். சல்லிய வரைக்கிறியோ? ஆரியங்க பாலம் மாதிரி போயிட்டு வருது பாத்து. அப்படி வருது. ஏன்னா விரதம் கடு விரதமா இல்லையா? ஆமா. நானும் இப்படித்தான் தாயி. மர்மம் ஆக்கி கொடுத்த அந்த ரசம், அந்த சாம்பார், ஐயோ மர்மவளை பத்தி சொல்லுவாங்க. எம்மா கார்த்திகைக்கு விளக்கு ஏத்துமா அப்படிம்பாங்க. அத்தை தண்ணியை ஊத்துனாலே விளக்கு எரியும். தண்ணியை ஊத்துனாலே விளக்கு எரியும். நான் ஆர்டர் போட்டிருக்கேன். என்னது விளக்கு? விளக்கு ஆர்டர் போட்டு வருதா? இப்ப வந்துரும். உங்க வீட்லயே பரவாயில்ல, அவ்வளவு உரமா இருக்கா. சரி, எங்க வீட்டுல மாலை போடுறதுக்கு முன்னாடி எங்க மைனி எங்க அண்ணன் முன்னாடி மைனி தானே வரணும். ஆமா, அழகா வச்சிருந்தா பாத்துக்க. என்ன குழம்பு? என்னது? ஐர மீன் குழம்பு. மீன் குழம்பு. ஐர மீன் குழம்புனா கொஞ்சம் இஷ்டம் பாத்துக்கோ எனக்கும் எங்க அண்ணனுக்கும். மதியம் வேலைக்கு போயிட்டு மண்ணோட்டத்து வேலைக்கு போயிட்டு வந்து உட்காந்துருக்க பாத்துக்கோ. சரி, ஐர மீன் குழம்பு. மைனி சும்மா கரண்டிட்ட குறையத்தவ சட்டியை சாச்சி வலிச்சு ஊத்துங்கன்னே. ஊத்திட்டாங்க. அவன் ஊத்துனா பாத்துக்கோ தாளாவள மீன் பூரா கெதிச்சு வாடுது. உயிரோட இருக்கு. என்ன நீ தான் குழம்பு வச்சாலோ அவனுக்கு தங்க வளையல் பண்ணி போடணும் ஒரு சின்ன ஆசை. போட்டிருப்பா. ஏன்னா பொரிக்காஞ்சட்டியில போட்ட மீன் தாளாவள வந்து உயிரோட போதா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அண்ணன் பொண்டாட்டி நம்மளுக்கு எப்படி அரை பொண்டாட்டி மாதிரி, அண்ணி மாதிரின்னு சொல்லுவாங்க. அண்ணி மாதிரியா? ஆமா. அது உங்களுக்கு நம்ம பின்னால இருக்கானே தாளக்காரன். அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டிங்க, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டிங்க, ஊரம் பொண்டாட்டி ஊரு. அது தெரியல பாத்துக்கோ. எனக்கு வந்து அண்ணன் பொண்டாட்டி அம்மா மாதிரி, அம்மா மாதிரி. ஆமா சரி. ஏன்னா என்னை வளர்த்தது அவங்க. ஓ தம்பி பொண்டாட்டி தாய் மாதிரின்னு சொல்லுவீல. ஆமா, எல்லாத்தையும் பார்த்தாச்சியா? பழைய பேரை பார்த்தாச்சு பாத்துக்கோ. அண்ணன் எப்போ போவான் தின்ன எப்போ காலியாவும் இருந்துக்கிட்டு அண்ணன் பொண்டாட்டி அம்மா மாதிரி, தம்பி பொண்டாட்டி மம்மி மாதிரி இருந்துக்கிட்டு. சரி. அப்போ பார்த்தாள் பார்வதி. அதாவது இந்த பாம்பு ரெண்டு தவம் இருக்கிறது என்ன விவரம்? என்ன காரணம்? அம்மா இந்த நாகலோக பட்டணத்தையே ஆட்சி செய்யக்கூடிய இதுதான் நாகராஜன், இதுதான் நாகக்கண்ணி. சரி ஆண்டவா, அவங்க எதுக்காக தவம் இருக்கிறாங்க? ஏ அம்மா பார்வதா தேவி, ஒரே ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் தவம் இருக்கிறாங்க. சுவாமி என்ன ஒரே ஒரு குழந்தை வரதானே கொடுத்தால என்ன மோசம் வந்து? உங்களை எண்ணித்தானே 12 வருஷமா தவம் இருக்காங்க, ஒரு பிள்ளை தானே கொடுத்தா என்னன்னு கேக்குறா. ஆமா சுவாமி. ஆண்டவன் பார்த்தார். இப்போ உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஒரு பிள்ளையை கொடுக்கணும்னு சொன்னா சும்மா எடுத்து கொடுக்க முடியாது. நீ போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்ச, என்ன புண்ணியம் செஞ்சன்னு பாவ புண்ணிய கணக்க பார்த்து தான் ஒரு பிள்ளையை கொடுப்பாங்க. ஒரு குழந்தை வரம் என்பது பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி தான் ஒண்ணு பாத்துக்கோ. அதே போல போன ஜென்மத்துல பாவம் பண்ணிருந்தோம்னா பிறகு பூரா ஆம்பளை பிள்ளை. அப்போ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருந்தோம்னா பிறகு பூரா பொம்பளை பிள்ளை. எங்க அம்மா புண்ணியம் பண்ணிருக்காங்க, அதுதான் நீங்க அவதரித்திருக்கீங்க. பொட்ட பிள்ளை பிறந்திருக்கும். அப்போ உங்க அப்பா என்ன பாவம் பண்ணார்? நான் அவதரித்திருக்கிறேன். அப்ப இந்த நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கு பிள்ளை வரம் இருக்கா இல்லையா சரி அப்படின்னு பார்க்கணும்னா
பாவ புண்ணிய கணக்கு யார்கிட்ட போய் பார்க்க முடியும்? எங்க எட்டாப் டீச்சர் கனகவல்லி டீச்சர். அவங்க கணக்கு டீச்சர்ட்ட பார்க்க கூடாது. சித்திரபுத்திர நயினார் தான் இந்த உலகத்துல உள்ள எல்லாருடைய கணக்கு எழுதுவார். ஆமா, நம்ம நினைச்சுக்கிடலாம் என்ன, 4 செவுத்துக்கு அங்க தானே கட்டப்பீடி அடிக்கும், கோயில் கொடியில தானே கோட்டர் அடிக்கும் அப்படி நம்ம நினைக்கலாம். கருவமாத கீழ இருந்து தானே புல்ல தட்டுதோ யாருக்கும் தெரியாது நினைக்கலாம். ஆனா எல்லா கணக்கும் மேல இருக்கு பாத்துக்கோ, எழுதி வச்சுக்கிட்டே இருப்பாரு சித்திரபுத்திர நயினார். ஆமாம்மா. அப்போ பார்த்தார், சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை வரம் இருக்கா இல்லையா என்று பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய நேரத்திலே ஏட்டை எடுத்து பாக்குறாங்க. ஏட்ல என்ன இருக்கு? 2 பேருக்கும் பிள்ளை இல்லன்னு இருக்கு. சோ சேட். என்ன காரணம்னு கேளு. என்ன காரணம்? போன ஜென்மத்துல பாவம் செஞ்சிருக்காங்க. போன ஜென்மத்துல பாவம் செய்தார்கள். இந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் மருத்துவக்குல பெண்ணாக பிறந்து 7-8 பிள்ளைகளை திட்டம் போட்டு கருவை கலைத்திருக்கா. ஐயோ போச்சா, கருவை கலைச்சிருக்கா. இந்த நாகக்கண்ணி இந்த நாகக்கண்ணி இப்படி பாவம் செய்தா. நாகராஜன் என்ன செய்யறாரு? ஒரு வேடவனாக பிறந்து, ஒரு வேடவன் சொன்னா வேட்டைக்காரனா பிறந்து அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, புள்ளி மான் வயித்துக்குள்ள இருந்த குட்டி, இப்படி எல்லா பிள்ளைகளையும் வேட்டையாடி சுட்டு சுட்டு சாப்பிட்டிருக்கான். வேட்டையாடி சுட்டு சுட்டு சாப்பிட்டிருக்கான். அந்த பிள்ளையை சாப்பிட்டதால இந்த ஜென்மத்துல பிள்ளை இப்பிறவியில் இவனுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி 2 பேருக்கும் பாவம் செய்த காரணத்தினால பிள்ளை இல்லை என்று சொன்ன பொழுது பார்வதி வந்து பெண்ணா பிறந்தவ கொஞ்சம் இறகின மனசு. ஆமா, பெண்ணா பிறந்தவளுக்கு எப்பவுமே கொஞ்சம் இறகின மனசு. ஆண்டவா போன ஜென்மத்துல தானே பாவம் செஞ்சாங்க, இப்பிறப்பில் பிள்ளை வரம் கொடுத்தா என்ன? நீங்க பிள்ளை வரம் கொடுக்காவிட்டால் உங்க பின்னால வரமாட்டேன் என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னமா சொல்லுகின்றார்? பிள்ளை இல்ல இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். பிள்ளை வரம் கொடுக்கலன்னா பின்னால வரமாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன் பூமாம் என்று சொல்ல மாட்டேன். சாமி கல்லாய உம்மனது கடுகளவு எரகளைய இரும்பாய உம்மனது சாமி எல்லளவு எரகளைய கல்லளவு இரக்கம் இல்லையா? இரும்பாய உம்மனது எல்லளவு இரக்கம் இல்லையா? இல்ல இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்காவிட்டால் நானே பிள்ளை வரம் கொடுத்து விடுவேன். நீங்க கொடுக்கீங்களா இல்ல நான் கொடுக்கட்டா? அம்மா பார்வதி அவசரப்படாதம்மா. ஆண் இருக்கும்போது பெண் மிந்தலாமா? பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொன்னா பாவம் செய்த இவர்களுக்கு பகவானால் ஒருபோதும் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. தீமை செய்த இவர்களுக்கு இந்த ஈசனால் குழந்தை வரம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னு சொன்னா சக்தி நீயே போய் பிள்ளையா பெற என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆதிசக்தி என்ன அப்பா ஈசனே என்ன நான் எத்தனை இடத்துல தான் குழந்தையா பிறப்பேன், எங்கெல்லாம் பிறந்தேன் தெரியுமா? நான் எங்கெல்லாம் பிறந்திருக்கிறேன். தர்க்கராசனுக்கும் தார்காவள்ளிக்கும் பார்வதியா போய் பிறக்க சொன்னீங்க. நீங்க சொன்ன சொல்படிக்குமே பிறந்தனே அந்த தர்க்கராசனுக்கும் தார்காவள்ளிக்கும். அடுத்து எங்க மணிவிளக்குல பிறந்த மாயாண்டி சொடலைக்கு தாய் பேச்சியா பிறக்க சொன்னீங்க. ஆமா, தாய் பேச்சியமாளாக அவதாரம் செய்ய சொன்னீங்களே, அவதாரம் செய்தனே ஈசனே. அடுத்து மீனாட்சியா பிறக்க சொன்னீங்க. மதுரையில சொக்கனுக்கு மனைவி மீனாட்சியாக அவதாரம் செய்ய சொன்னீங்களே, பிறந்தேன் அல்லவா? இப்படி எல்லாம் பிறந்து இந்த நாகத்தின் வயித்துல நான் எப்படி போய் பிறக்கிறது? இவர்களாலும் மானிடவர் வயித்துல பிறந்த குழந்தையா? சரி, சர்ப்பம் திருவயிற்றில் பிறக்க சொல்லுகிறீர்களே ஆண்டவா என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் பார்வதி இடத்திலே சொன்ன பொழுது ஆதிசக்தி பார்வதி அம்மாளுடைய 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை எடுத்து 8 அமிர்த கலசத்துல பிடித்தடைத்து, அதாவது பார்வதி அம்மளுடைய அம்சத்துல சொரூபத்துல 8 அமிர்த கலசத்திலே பிடித்தடைத்து, எப்பா ஏன் நாகராஜா இந்த 8 கலசத்தை உன் மனைவி கையில கொடு, அவ 40 நாள் நடகாக்கணும், 41ஆம் நாளையில உனக்கு 8 பிள்ளை தாரம்பா என்று பகவானும் பார்வதியும் வரங்களை கொடுக்க, நாகராஜன் 8 கலசத்தை நாகக்கண்ணி கையில் கொடுக்க, அந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் 40 நாள் அடகாத்தா. 40 நாள் முடிய போது எந்த பலனும் இல்லைன்னு மனதுல நினைக்கிறான். அதை அறிந்த ஆண்டவன் சிவபெருமான் வலதுகை பெருவிரல் எடுத்து நாகக்கண்ணி வாழ்பகுதியிலே தொட, அது 46ஆம் நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசங்களும் உருளுது பெறலுது
பொழுது ஒன்னோடு ஒண்ணு உரசுது 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமை என்று தங்க சுப்பிரமணியபுரத்தை காத்து வரக்கூடிய என் தாயாகப்பட்ட சக்தி அம்மா கோல வெளியழகி குங்குமுக பொட்டழகி சேலை கட்டும் இடையழகி செந்தூர பொட்டழகி சக்தி அம்மா மஞ்ச முகத்தழகி மாயந்தங்கையாகப்பட்ட மாரியம்மா முத்தாரம்மா காளியம்மா முப்படாதி அட்டகாளி 8 பேரு சாமாதி சாமம் போல சதிசாம வேரத்துல எப்படி எப்படி வந்து பிறக்கிறா தெரியுமா நான் தோறாந்த நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையில தாயை 8 நல்ல கலசத்தில 8 நல்ல கலசத்தில சக்தி யாரெல்லாம் வந்து பிறக்க போறா எம்மா கலசத்தில சக்தி யாரெல்லாம் பிறக்க போறா தாய முதலாவது கலசத்திலே சக்தி அம்மா நான் பிறந்த வாடியா வாடியா 2வது கலசத்திலே தாய ஈஸ்வரியா நான் பிறந்த நீங்க போடுங்கம்மா ஒரு கொலவே பொன்னால மணிக்கொலவே தாய 3வது கலசத்திலே ஆட்டா முப்பூடாதி நான் பிறந்தான் 4வது கலசத்திலே தாய நாகம்மா நான் பிறந்தான் 5வது கலசத்திலே மாரியம்மா நான் பிறந்தான் வாடியா வாடியா 6வது கலசத்திலே ஆட்டா உச்சினி மகாளி நான் பிறந்தான் 7வது கலசத்திலே ஏச்ச பத்திரகாளி நான் பிறந்தான் தாய 8வது கலசத்திலே 8 கலசத்திலே அட்டகாளி 8வது நான் பிறந்தான் கலசத்திலே கலசத்திலே அவ அட்டகாளி 8 பேராக அந்த நாகலோக பட்டணத்துல பிறக்கும் போது எப்படி எப்படி வந்து பிறந்தா தெரியுமா வீரப்பல்லா வரிசனையா விரித்தாட தலைமுடியா பூனல்ல சட்டையழகி ஆரவார சொருவக்காரி நாகம் வந்து கொடபடி